எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புதுசா வந்திருக்கிற iOS 26.3 அப்டேட்ட பத்தி தான். இதுல என்னெல்லாம் புதுசா இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு வாங்க டீடைலா பார்க்கலாம். ஓகே, முதல்லயே சொல்லிடுறேன், இது ஒன்றும் பெரிய மெகா அப்டேட்லாம் கிடையாது. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த சின்ன அப்டேட்டை நாம இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா, இதுல உண்மையிலே நம்ம கவனிக்கிற மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா? வாங்க, அதுதான் இப்ப நாம அலசி ஆராய போறோம். முதல்ல நாம பார்க்க போறது பிரைவசி மற்றும் ஆண்ட்ராய்ட் கனெக்டிவிட்டி. ஆமாங்க, உங்க டேட்டாவை நீங்க எப்படி ஷேர் பண்றீங்கன்றதுல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லிமிட் ப்ரிசைஸ் லொகேஷன் அப்டேட் உண்மையிலே ஒரு சூப்பரான பிரைவசி ஃபீச்சர். இது என்ன பண்ணுனா, உங்க மொபைல் நெட்வொர்க் கம்பெனி, அதாவது உங்க சிம் கார்டு கம்பெனி, நீங்க கரெக்டா எங்க இருக்கீங்கன்னு பார்க்கறத தடுக்கும். நீங்க ஒரு ஆப்புக்கு லொகேஷன் பெர்மிஷன் கொடுக்கற மாதிரி இது இல்ல. இது அதை விட ஒரு படி மேல நெட்வொர்க் லெவல்லயே உங்க பிரைவசிய பாதுகாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா எந்த தெருவுல எந்த வீட்ல இருக்கீங்கன்னு தெரியாது. சரி, இந்த ஃபீச்சர் இப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நீங்க கேட்கலாம். இப்போதைக்கே அமெரிக்கால இருக்கிற பூஸ்ட் மொபைல் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்திருக்கு. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரமே மத்த எல்லா நெட்வொர்க்குக்கும் இது வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸான விஷயம். யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறலான்னு ஒரு யோசனையில இருந்தீங்கன்னா, ஆப்பிள் உங்க வேலைய ரொம்பவே ஈஸியாக்கிட்டாங்க. பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். நீங்க செட்டிங்ஸ் போயிட்டு ஜெனரல் செலக்ட் பண்ணுங்க. அங்க டிரான்ஸ்ஃபர் ஆர் ரீசெட் ஐபோன்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா புதுசா டிரான்ஸ்ஃபர் டு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஆண்ட்ராய்டு போனை பக்கத்துல வச்சா போதும். ஸ்கிரீன்ல வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா எல்லா டேட்டாவும் ஈஸியா மாறிடும். ஆனா இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. என்னன்னா, இந்த ஃபீச்சர் பக்காவா வேலை செய்யணும்னா ஆண்ட்ராய்டு பக்கமும் ஒரு அப்டேட் வரணும். ஆப்பிள் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. இப்போ நாம கூகுள் அப்டேட் கொண்டு வரதுக்காக வெயிட் பண்ணணும். சரி, வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இதுல நம்ம டெய்லி யூஸ் பண்ற யூஐலயும் ஆப்ஸ்லயும் என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்க ஃபோன் யூஸ் பண்ற அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கும். ஷேர் ஷீட்ல பாத்தீங்கன்னா 2 சின்ன ஆனா யூஸ்ஃபுல்லான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல அந்த 3 புள்ளி வச்ச மோர் பட்டனுக்கு பதிலா இப்போ வியூ மோர்னு ஒரு டவுன் ஆரோவோட வருது. அதை விட முக்கியமா ஆட் டு ஃபேவரட்ஸ் ஆப்ஷன் இப்ப அந்த லிஸ்ட்ல டாப்ல வந்துடுச்சு. இது பார்க்க சின்னதா இருந்தாலும் அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அடுத்து ஆப்பிள் மியூசிக் ஆப். இதுலயும் நிறைய விஷுவல் சேஞ்சஸ் இருக்கு. முன்னாடி சென்டர்ல இருந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு. பார்க்கவே கொஞ்சம் மாடர்னா இருக்கு. அப்புறம் அந்த மேட் ஃபார் யூ மாதிரி சப்டெக்ஸ்ட் எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்க. ஓவராலா ஒரு ரொம்ப கிளீனான நீட்டான லுக் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப நாம கொஞ்சம் டெக்னிக்கலா பார்க்கலாம். அதாவது இந்த அப்டேட்ல என்னென்ன பக்ஸ சரி பண்ணிருக்காங்க, அப்புறம் எதிர்காலத்துக்காக என்னென்ன விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்காங்கன்னு பாப்போம். வாங்க, ஹூடுக்கடியில என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கலாம். கார்ப்ளே யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பர் நியூஸ். அந்த திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகல கடுப்பான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கீபோர்ட்ல இருந்து சில சின்ன பிரச்சனைகள், அப்புறம் மியூசிக் ஆப்ல நவ் பிளேயிங் ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணும்போது வர்ற ஒரு சின்ன லேக், இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. இந்த அப்டேட் வெறும் பக் ஃபிக்ஸோட நிக்கல. இது எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளம். அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸோட பாதுகாப்பா மெசேஜ் பண்ணிக்கிற RCS மெசேஜிங், புதுசா வரப்போற ஏர்டேக் 2க்கான சப்போர்ட், அப்புறம் ஐரோப்பால இருக்கிற யூசர்ஸ்க்காக சில புது ஃபீச்சர்ஸ்னு நிறைய விஷயங்களுக்கு இதுல கோட் சேர்த்திருக்காங்க. சோ இது ஒரு ஃபியூச்சர் ரெடி அப்டேட். இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பேட்டரி லைஃப் என்னாச்சு? கடைசியா நாம இந்த அப்டேட்டை பண்ணலாமா வேண்டாமா? வாங்க ஃபைனல் வேர்டிக்ட பாத்திரலாம். பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல எந்த குறையும் இல்ல. கீக்பென்ச் ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. இது ஒரு ஸ்டேபிளான ஸ்மூத்தான அப்டேட் தான். யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பேட்டரி லைஃபும் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு இப்ப அந்த பெரிய கேள்விக்கு வருவோம். iOS 26.3க்கு நீங்க அப்டேட் பண்ணணுமா? பண்ணணும். கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய பதில். ஏன் அப்டேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இதுல முக்கியமான செக்யூரிட்டி பேட்சஸ் இருக்கு. கார்ப்ளே மாதிரி இருச்சலுற்ற பக்ஸை சரி பண்ணிருக்காங்க. சின்னதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த அப்டேட்னால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்ததா இதுவரைக்கும் யாரும் சொல்லல. சோ இது ஒரு சேஃபான நல்ல அப்டேட். தயாராகுங்கள், ஏன்னா இந்த அப்டேட்ட நல்ல அப்டேட் தான். ஆனா உண்மையான பெரிய ஆட்டமே அடுத்த அப்டேட்ல தான் இருக்கு. iOS 26.4 அதுதான் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ஆமாங்க, iOS 26.4ல என்ன வரப்போகுதுன்னா, கூகுள் ஜெமினி பவர் பண்ற ஒரு ஹோல் டைம் புது சிரி வரப்போகுது.
இது சிரிய மொத்தமா மாத்தப் போகுதுன்னு சொல்றாங்க. அந்த அப்டேட்ட பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க அடுத்த பகுப்பாய்வுக்காக காத்திருங்க.